அழகாக நான் டிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து மேஜிக் மார்க்கர்ன்ற சீரிஸோட எபிசோட் 10 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போஸ்ட் வந்து உங்களால் முடிஞ்ச சாப்பிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலகான வாழ் வச்சுக்கோங்க. இப்போ தான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்கும். முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச அமைச்சு போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் கதையை ஒன்றும் பிரமாதமாக போக போகுது. ஏன்னா வேற லெவலாக இருக்கும். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. என்னால் முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து ரொம்பவே த்ரில்லிங்காக கொடுத்துருப்பேன். முடிஞ்சளவுக்கு பொறுமையாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம கதை கூட போகலாமா. இன்னொரு பக்கம் இப்போ ஹீரோவும் அவங்க அக்காவை பார்த்துட்டு இருக்கும்போது வெளியே பார்த்தா திரும்பி அந்த வெளிச்சம் ரொம்ப வருஷம் கழிச்சு வருது. அது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோ ஷாக் வராங்க. என்ன இது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது இப்போ திரும்பி வந்திருக்கு. சரி என்ன ஆனாலும் சரி இந்த முறை அதை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 2 லேம்ப் லைட்டை எடுத்துக்கின்னு ஒன்னு அக்காவண்ட வச்சுட்டு அவனும் அந்த தந்து கிளம்பி வெளியே வரேன். இந்த வெளிச்சம் கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை தான் உணர்த்துதுன்றதுனால தெரியுதுன்னு சொல்லிட்டு அவனு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் அந்த இடத்துல நிறைய மாஞ்சஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. பார்த்தா எக்கச்சக்கமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த தந்து ஓடி வந்துட்டு அந்த லைட்டையே பார்த்துட்டு இருக்கு. அப்ப அவனை கிராஸ் பண்ணி 2 சோல்ஜர்ஸும் போயிட்டு இருக்கானுங்க. ஏதோ ஒண்ணு பேசிட்டு போகும்போது ஹீரோவை பார்த்துட்டு ஷாக் பார்த்தா அவங்களுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு மாத்திரம் இருக்கு. டே அங்க போவாதீங்கயா, அங்க பேய் இருக்குன்னு சொல்ல. ஏயா எங்க கண்ணுக்கு ஒண்ணு தெரியலன்னு சொல்ல. நான் ஹீரோ பண்ற அட்டாக்ல அது தெரிய ஆரம்பிக்க. ஆமா அப்புறம் பார்த்தா ஹீரோ அதை அழிச்சிடான். எப்போ அவனால மட்டும் தெரிய முடிஞ்சிச்சு. என்னடா அது பேய் எங்களாலே பார்க்க முடியும், உன்னால எப்படி பார்க்க முடிஞ்சு? உங்களுக்கு எதுவும் ஆகல, நாங்க நல்லா தான் இருக்கோம். எனக்கு நல்லாவே தெரியுது இந்த ஊர் முழுக்க இப்போ அதுங்க பரவே இருக்கு. கண்டிப்பா மிகப்பெரிய பேரடி இந்த நடக்க போகுதுன்றது நல்லாவே தெரியுது. அதுங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒண்ணு பக்கம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டவுனுடைய தீவு கிட்ட வந்திருக்கான். என்ன சொன்ன திரும்பியும் மறைஞ்சு போனா அந்த மாஞ்ச ஸ்பே எல்லாமே இந்த இடத்துக்கு திரும்ப வந்திருக்கா. எப்படி இது சாத்தியம்? என்னடா இங்க நடக்குது? எங்களால நம்ப முடியலையே. இப்ப லேங்களுக்கு வேற எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு நான் வைக்க சொல்லிட்டேன். 2 வருஷம் ஆயிட்டு இப்ப திரும்பி வந்திருக்கேன். எங்களுக்கு சுத்தமா முடியல, என்ன பண்றது? சரி என்ன இருந்தாலும் இப்ப வந்தது பிரச்சனை தான். சரி சோல்ஜர் நம்மளுடைய கார்ட்ஸ்குள்ள எல்லாருக்குமே ரிப்போர்ட் பண்ணு. கூடவே அவங்க சொன்னது மூலியமா அந்த ஆளுங்களை கூட்டு போயிட்டு எல்லா லேம் வரைக்கும் திரும்பி ஆக்டிவேட் பண்ணு. எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுங்க. எல்லா கார்ட்ஸ்கிட்டையும் கொடுத்து வைங்க. அதை எல்லாமே ஸ்டோர் ரூம்ல இருக்க பயன்படுத்திங்க சொல்ல. நான் அவங்க கூட போறேன்னு சொல்ல. இல்ல சிவன் வேணாம், இல்ல சொல்றது கேளுங்க. அவங்களுடைய செக்யூரிட்டிக்கு நான் தான் இன்னும் கொஞ்சம் பலமா இருப்பேன். அவங்க கிட்ட இருக்கிறது இந்த லேம்புக்கு வரைக்கும் வச்சு அதெல்லாம் அட்டாக் பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியாது. அதனால நான் கூட போயிட்டு அதுங்களை அழிக்கிறதுக்காக யோசிக்கிறேன். சரி நீ இந்த அளவுக்கு பிடிவாதமா இருக்கா, கண்டிப்பா என்னுடைய ஆட்களை எவ்வளவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோ. ஆனா எப்படி இருந்தாலும் அதுங்களை அழிச்சிட்டு சும்மா விட்டுறாது. அவங்க கமாண்டரோடைய பேர் வந்து லோடு. இப்ப நான் வச்சுக்கோ, நீ அவங்ககிட்ட போய் எல்லா விஷயத்தையும் நான் சொன்னதுன்னு சொல்லு. கண்டிப்பா அவங்க உள்ள போடுவான். அதுக்கப்புறம் அவனை இந்த வந்து கேட்க அவன் கடுப்புல என்னது சியோன் அப்ப நீ தானே அது? ஆமா டியோக் தான் என்ன உங்களை இந்த இடத்துக்கு அமிச்சு உங்ககிட்ட உதவி கேட்க சொன்னாரு. எனக்கு உடனடியே உதவி பண்ணி ஆகணும். நீங்க எல்லாரும் சேர்ந்து நைட்ல நம்ம குத்ததோடு தேவையில்லாம இப்ப திரும்பி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரா? இங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் ரொம்ப டயர்ட்ல தூங்கிட்டு இருக்கணும். இன்னைக்கு வந்து திரும்ப வந்து பிரச்சனை வந்துட்டு எங்களை கூப்பிட்டு இருக்காரு. உயிர் எடுக்கிறாருப்பா சும்மாவே. லைட் நம்பர் கொடுத்தாருன்றது ஒரு ஃபேக்கான விஷயம். அந்த பேய் மாந்தஸ்ல ஒண்ணுமே கிடையாது. அவர்கிட்ட ஊரை ஏமாத்திட்டு இருக்காரா? எப்ப பார்த்தாலும் இவருக்கு இதே தான் வேலை அப்படின்னு அவரை பத்தி கேவலமா பேசுறத பார்த்துட்டு ஹீரோவா ஷாக் ஆகிறான். அப்புறம் அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் கூட அதே மாதிரி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. டோக்பால பொறுத்தவரைக்கும் அவர் திரும்பி அவருடைய லூஸ் தனத்தை காமிக்கிறார். பயங்கரத்துல ஒரு பேய் மாந்தஸ் கூட இல்லைன்னா திரும்பி அந்த லைட்ல நம்ம பயன்படுத்த சொல்றாரு. லேண்டர் வேலைக்கு அவர் தான் எத்தனை சொன்னாரு. திரும்பி நடனா அதை எடுத்து போய் பயன்படுத்த சொல்றாரு. கண்ணுக்கு தெரியாத ஒரு பேய் கூட சேர்ந்து நம்மளால சண்டை போட முடியாது. முட்டாள்தனமான வேலைக்கு தான் இப்போ எங்களை ரெடியாக சொல்றாரு. எல்லாரும் அவங்களோட தூக்கத்தை விட்டு வந்து பண்ணணுமா சொல்லிட்டு ஒன்னு பக்கம் இந்த கேப்டனோட கடுப்புல இருக்கேன். ஹீரோவும் இல்ல நீங்க நினைக்க தப்பு, நான் என் கண் கூட பாத்துருக்கேன். அதுக்கப்புறமா தான் வந்ததுக்கு ஒருத்தையும் வந்துட்டு நான் என்னப்பா வேலை செய்யுதுன்னு வந்திருக்கேன். பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் தான். நான் தான் ராயல் கார்டோடைய 75th யூனிட்டை சேர்ந்த கேப்டன். ரஃபினா நீங்களா? ஓ சிவா நீங்க தான் இருக்கியா? நீங்க என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த 2 கார்ட்ஸும் இவ பர்மிஷன் இல்லாம உள்ள வந்துட்டா. எதுக்கு இவனுங்க எல்லாம் ஒண்ணா கூடி பேசிட்டு இருக்காங்க? நம்ம தூக்கத்துக்கு எடுக்கிறது தான் இவங்க எல்லாம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு உன்ன பக்கம் அந்த இதுல உட்காந்துட்டு இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க. இந்த 2 சோல்ஜர்ஸ் ஒருத்தரும் ஹே இந்த பையனை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தனே. நீங்க 2 பேருமா? அப்புறம் அந்த குண்டா இருக்கிற சோல்ஜரும் என்னோட பேரு டெல்லி, இவன் பேர் யூரிப்பா. இதுக்கு முன்னாடி நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா என்னோட வாழ்நாள் அதை மறக்க மாட்டேனாங்க. அந்த கேப்டனும் சோல்ஜர்ஸ் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்க ரொம்ப ஹெல்ப் பண்றேங்க. ஹெல்ப் பண்ணக்கூடாது உங்களுக்கு தூக்க பார்த்து நினைச்சீங்கன்னா நீங்க போய் தூங்க. ரஃபினாவும் ஏய் அதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ வேற லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. அந்த போது மாத்தத்திலுமே தயாரில் வந்து அட்டாக் பண்ணுவோம். எந்த நேரத்தில் வேணாலும் இந்த டைம்ல போய் தூங்க சொல்றோம். சோல்ஜர்ஸ் இதெல்லாம் நியாயமே இல்லை, என்னால அனுமதிக்க முடியாது. கேப்டனா நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் உங்களால முடியுமா? என்னடா என்ன பத்தி என்ன நினைச்சேன்? நான் ஒரு கேப்டன் முடியல, நான் இந்த டீமையை வழிநடத்துறதுக்கு தகுதியானவன். என்னால நீ எதுவும் சொல்லக்கூடாது. சூப்பரா இருந்தா என்ன பாராட்டுறா, என்ன மனசார நீயே பாராட்டினா நல்லா இருக்கும். அப்ப அந்த யோகியும் இதுக்கு முன்னாடி இந்த கேப்டன் வந்து தன்னுடைய ஆடும் கூட சேர்ந்து ஓடி போயிட்டாரு. ஏன்னா இவங்க பண்ற வேலைகள் ரொம்ப விசித்திரமா இருக்குன்னு சொல்லிட்டு தான். பட் ஆனா அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணிட்டா அவருடைய இடத்த வந்து நான் தான் இதுக்கப்புறம் கேப்டன் சொல்லி எடுத்துக்கலாம். அவ்வளவுதானே? கேப்டனும் போட்டு முன்னாடி என்னமோ பண்ணு, ஆனா என்ன தொல்லை பண்ணாத. உனக்கு எவ்வளவு பேர் வேணாலும் கூட்டணும் போய் பண்ணிக்கோ, என்ன வேணாலும். ஓகே ரஃபினாவும் இதுக்கப்புறம் நமக்கான பிளான பண்ணும்பா. இரவும் நீங்க எது சொன்னாலும் நான் தயார் தான் அதை பண்றதுக்குன்னு சொல்ல. அது சொல்லு ஆமாண்ணா. எனக்கே தெரியாதுப்பா மகிட எதுனா பிளானுக்கு தான் சொல்லிட்டு கேட்க. இன்னும் கேப்டனை இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சாக்காது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட அக்காவை காமிக்க அந்த இடத்துல ஹீரோடைய அம்மாவும் நல்லபடியா பார்த்துட்டே இருக்கும்போது ரோஸ் வந்து அவங்கள போய் தூங்கன்னு சொல்ல. ஆனா அவங்க தூக்க மாட்டாங்க. அவங்க இவங்க மேலேயே கவலைப்படுறது மட்டும் இல்லாம தன்னுடைய பையன் மேலேயே கவலைப்படுறாங்க. கவலைப்படாதீங்க சிவனுக்கு ஒன்னாவது. அப்படியா ஓகே. அதுக்கப்புறம் நான் பக்கம் இந்த டாக்டரும் தூங்காம அவன் வேலையை செஞ்சுட்டு இருக்க. என்ன இன்னும் தூங்கணும் சொல்லிட்டு இன்னொரு டாக்டரும் வந்து கேட்க. அதுவா நான் இந்த டைம்ல தூங்கினா கண்டிப்பா என்ன அவன் கேவலமா பேசுவான், கிண்டல் பண்ணுவான், அதனால நான் தூங்க மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க எல்லாருமே கொண்டு போயிட்டு இருக்கோம் ஒரு இடத்துக்கு. சிவன் நம்ம எங்கடா போயிட்டு இருக்கோம்? நம்ம கரெக்டா இப்போ நம்ம டவுனுடைய மெயினான கேட்டுக்கிட்டு போயிருக்கோம். அந்த இடத்துல இருந்து எல்லா விதமான விஷயங்களையும் ஈஸியா பார்க்க முடியும். கூடவே மாஞ்சஸ் எது தடுக்கிறதுக்காக ஈஸியா இருக்கும். அந்த இடத்துல முக்கியமான கேட்டுக்கிட்டு தான் நம்ம இப்போ போறோம்.
அந்த பகுதி தான் எல்லாமே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய சோல்ஜர்ஸ் இன்னும் லேந்தர் விளக்கு எல்லாத்தையுமே கேதர் பண்ணி எடுத்துன்னு போல எல்லா இடத்துக்கும். அதனால இப்போதைக்கு நம்ம ஸ்பெசிபிக்கான முக்கியமான இடத்துல போய் பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் டவுன் உள்ள பார்க்க இன்னமும் நிறைய போயிட்டு இருக்கு. ஊருல 5 பேருக்கு ஆனா எங்களுக்கு எதுவுமே தெரியலடா. இல்ல உங்களால பார்க்க முடியலன்றதுக்காக எதுவும் பண்ண முடியாதுன்னு இல்ல, அது எல்லாமே பாத்துக்கலாம். ஏன்னா இதை காட்டில இன்னமும் அதிகப்படியான மான்சஸ் வெளியே வரும் கண்டிப்பா. அப்பனா அதை போய் தான் நம்ம தடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களும் அந்த வந்து வேகமா போயிட்டு இருக்க. உன்ன பக்கம் இந்த 2 சோல்ஜர்ஸ் செல்ல முடியல, ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு பெருமிட்டே வந்துட்டு இருக்கு. ஹீரோவும் இப்படி விட்ட வேலைக்கு ஆகுது. நான் ஜம்ப் பண்றேன் தன்னுடைய ஜம்பிங் ஸ்கில்ல பயன்படுத்த இவங்க எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. என்னடா தம்பி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அடடா என்னுடைய மேஜிக் லெவல் என்ன இந்த அளவுக்கு அதிகரிச்சிட்டு இருக்கு, என்னால ஈஸியா பண்ண முடியுது எல்லாத்தையும். அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த வந்து பறந்து போயிட்டு கீழே ஜம்ப் பண்ணி கீழே லேண்ட் ஆவேன். அந்த இருக்க கேட்டு கிட்ட நின்று இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் டேய் தம்பி யாரா நீ? சோல்ஜர்ஸ் இந்த இடத்த விட்டு நீங்க ஓடுங்க, உள்ள போயிட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த உள்ள பண்ணுமா எதுக்காக? இந்த இதுல நிறைய மான்சஸ் நம்மள நோக்கி வந்துட்டு அட்டாக் பண்ண கணக்கு தெரியாதுங்க. இது கணக்கு தெரியாத மான்சஸ் பேயா? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. என்னடா தம்பி ஊர் உள்ள போந்து எதனா திருட்டுத்தனம் பண்ணிட்டு இந்த ஓடலாம் பாக்குறியா இதெல்லாம் சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாதுங்க. அது நம்மளுக்கு நோக்கி வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ நிரூபிக்கிறதுக்காக தன்னுடைய மேஜிக் பவர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அதுக்கு மேல அட்டாக் பண்ண அடுத்த நிமிஷமே அதுங்களை அழிஞ்சு போய் இவங்கெல்லாம் பார்த்துட்டு நம்புறானுங்க. போய் உண்மையில அதுங்க இருக்குடா. உண்மையில யாரு தானே நீ? எங்க பாருங்க ராயல் வேர்ல்ட் 75th கேப்டன். என்னுடைய ஆர்டர் என்னன்னா கணக்கு தெரியாத பேசி எல்லாத்தையுமே நம்ம அழிக்கணும். அதுக்காக தான் நாங்க இந்த இடத்துல கும்பலா கூடி வந்திருக்கோம். எங்களுடைய வேலையை செய்ய விடுங்க. கணக்கு தெரியாத பைகளை போய் அழிக்க முடியுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. எப்படி நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி சொன்னாங்க. அதுக்கு தான் லேந்தர் வேர்க்கு எதுவுமே பயன்படுத்தல. இப்போ என்னடான்னு நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஹீரோ ஒன்று பக்கம் அந்த இதில் பார்த்துட்டு இருக்கும்போது ஷாக் ஆகிறாங்க. என்னடான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இதில் ஜம்ப் பண்ணி ஒரு ரைட்டான பிளேஸ் கிட்ட போறான். அந்த மெயின் கேட்லயே அவனும் அந்த வந்து பார்த்தா காட்டுக்குள்ள எக்கச்சக்கமா இருக்கு, 100 கணக்கில் இருக்கு. அதுல இன்னொரு பக்கம் இவங்களை அட்டாக் பண்ணதுக்கு அந்த வந்து கிளம்பி வரேன். ஹீரோவும் நம்ம எதனா பண்ணி ஆகணும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது, இல்லைன்னா இதுங்க நம்மள வந்து கொண்டுடும் அப்படி அவன் ஒரு பக்கம் ஷாக் ஆயிட்டு அதுக்கப்புறம் அந்த இதுல என்ட்ரன்ஸ் கிட்டே இருக்கிற நெருப்பு ஃபயர்ஸ் எல்லாத்தையுமே தன்னுடைய மேஜிக்கல் ஃபிளேம்ஸா மாத்துறான். ஏன்னா கேட்டுக்கிட்ட வரும்போது எப்படி இருந்தாலும் இது வந்து கொஞ்சமாச்சு அதுங்களை தடுக்கன்றதுக்காக இது தயார் பண்ணலாம். என்னுடைய மேஜிக் ஃபிளேம்ஸ் இதெல்லாமே இது பயன்படுத்தினா கண்டிப்பா அதுங்க வராதுங்க, கண்டிப்பா இதுங்களை பொசிக்கிடும். அதனால கண்டிப்பா இதை நீங்க பயன்படுத்தி நல்லா இருக்கும். அது மட்டும் இந்த மேஜிக் ஃபிளேம் பயன்படுத்தும் போது கண்டிப்பா அதுங்க மறைஞ்சாலுமே உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்களும் புலம்புறாங்க, எப்போ ரூபாய் இதை வச்சு தடுக்கிறது நீங்க தந்திங்கமா இருக்கு. அவன் மேல சந்தேகப்படாதீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஹீரோப்பும் இது வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி என்னுடைய மேஜிக் பவர்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து ஒண்ணுமே தெரியாதப்போ கத்துக்கினதுல இருந்து அதோடைய பலனை இப்பதான் நான் பயன்படுத்துறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால இந்த முறை விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோப்பும் அந்த இடத்துல வரது ஒவ்வொன்றா பார்த்து கண்ட மணிக்கு அவனுடைய பவர்ஸ் எல்லாமே அன்லிமிட்டடா பயன்படுத்துறான். இப்போ எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் ஹீரோக்கு கிடையாது. ஷேன் பண்ற ஆட்டெல்லாம் உன்ன பக்கம் இவ பார்த்துட்டு அதுங்களை அடிச்சு போட்டுட்டே இருக்கேன். அவன் ஈஸியா அட்டாக் பண்றா. பட் இருந்தாலுமே அடிச்சா என்னுடைய சோட தான் நேரத்துக்கு நடந்திருக்கும். என் பக்கம் அந்த 2 பேர் சோல்ஜர்ஸ்ல ஒருத்தனும் சோட தானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சோட ஒன்று எடுத்து அந்த இடத்துல எரிஞ்சிட்டு இருக்க நார்மல் விளக்கோடைய எண்ணெய் எல்லாமே அந்த சோழ தடவை ஐடியா எனக்கு கிடைச்சிச்சு. இப்போ ரஃபினாவை போட்டு அந்த மாசத்துல எல்லாமே கும்பல் கூடி அடிக்கலாம். பக்கம் ஹீரோவும் உன பக்கம் இந்த இதில் மாட்டிட்டு இருக்கும்போது அந்த சோல்ஜரும் என்ன ரஃபினா இந்த ஸ்வாட வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ப்ளூ ஃபேம் ஏரியா ஒரு ஸ்வாடி அவங்க கிட்ட கொடுக்க வெறுதனமா இருக்குது. சூப்பரா வேலை பண்ணையா நீ, நான் கெத்துங்க, நான் சூப்பர் ஹீரோனு, ஆஹா இது போதும் தோத்திரம் யாராச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அவன் பயந்து அதுக்கப்புறம் கூட பார்த்தா அவன் குண்டா இருக்கிற இன்னொரு சோல்ஜர் வந்து அவனுக்கு உதவி பண்றான். இன்னொரு பக்கம் நம்ம ரஃபினாவும் போட்டு தம்சம் பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையும் ஈஸியா அடிச்சிட்டு இருக்க. நீங்களே இந்த அளவுக்கு பண்ணும்போது நான் என்னோட மேஜிக் பவர் பயன்படுத்தி இன்னும் பண்ண மாட்டேன், என்ன நானும் பண்ணணும் சொல்லிட்டு ஹீரோவும் பதிலுக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இது நம்மளுடைய பவர் எல்லாமே குறையாம இருக்கு, மானா எல்லாமே குறையாத காரணம் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ரெட் லைட் அதை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேற எதுவும் கிடையாது. அதுவும் ரொம்ப அதிகப்படியா இருக்குது நான் உணர்றேன். எந்த அளவுக்கு மேஜிக் பவர்ஸ் பயன்படுத்தலாமே அது எல்லாமே ரொம்ப கம்மியாகல. கண்டிப்பா எப்படியா இந்த நோயை குணப்படுத்தணும், அதுக்கு முன்னாடி இந்த பேய்களை அழிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் இந்த சோல்ஜர்ஸ் நோக்கி அட்டாக் பண்ண நிறைய மான்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்க. இவங்க பதறும் போது பார்த்தா அந்த ஃபிளேம்ல போட்டு வச்சிருக்க எல்லாத்தையுமே அதுங்க அடிச்சு உடைக்குதுங்க. என்ன இதுக்கு வினோதமா பண்ணிட்டு இருக்க ஒவ்வொன்னா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு புத்திசாலியா அடிச்சுங்க. நம்ம இப்படி வச்சதா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு அது தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துறாங்க. இதுக்காக தண்ணியை சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த பேரியர் எல்லாத்தையுமே உடைச்சு போட்டு இருக்காங்க. ஈஸியா மெயின் கட்ட விட்டாதீங்க, நம்ம எப்படியாச்சும் பாட்டுக்காகணும் விட்டுவே கூடாது சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா மொத்தமா நிறைய கிளம்பி வந்துருக்கு. ஹீரோக்கும் அவன் சும்மா விட மாட்டான், என்னோட பவர் பாருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனோட பவர்ல அனலைஸ் பண்ண வேற லெவலா இருக்கும். மண்ணாட்டுகளை கிட்டத்தட்ட முக்காவாசி கிட்ட அழிஞ்சிட்டு இருக்கும். அதுங்க எல்லாமே இன்னொரு பக்கம் பயங்கரமா கத்திட்டு இருக்கேன். சியோ நீ ஜெயிச்சிடல வேற லெவலா நீ இல்ல எனக்கு தெரிஞ்சு இது ஒன்னும் முடிச்சிருக்கா டவுட்டா தான் இருக்கு. அப்புறம் பார்த்தா இன்னொரு பக்கம் நிறைய இன்னமும் காட்டுக்குள்ள இருந்து வந்துடலான்னு பாக்க ஹீரோவும் அடடா நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே, இதுக்கப்புறம் எப்படியாச்சும் இதுங்களை தடுத்தி ஆகணும், ரொம்ப நேரமா என்னால நீடிக்க முடியாது, நீ எதுவும் பண்ணாத நானே பாத்துக்கிறேன் எல்லாத்தையும், எனக்கு நீங்க பாத்துப்பா. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல இருக்க இந்த ஊர் மக்களை அப்புறம் என்னுடைய ஃபேமிலி சேர்ந்தவங்க அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் நான் இந்த இடத்துல காப்பாற்றணும்னு ஆசைப்படுறேன். நீ தனியால சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை சிவன் அப்படின்னு கிராஸ் வந்திருக்கேன். கிராஸ் நீங்களா கவலைப்படாத, ஆள் பற்றாக்குறையா இருக்கு, நீ கவலைப்படுறதுக்காக நான் இந்த இடத்துல பாரு நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வர வச்சிருக்கேன், அவனுக்கு பிரமாதமா பண்ணுவாங்க. அப்படியா? அதுக்கப்புறம் பார்த்தா இது எல்லாத்துக்கும் காரணம் யாரும் தெரியுமா? இந்த பொண்ணு தான் எனக்கு வந்து அட்வைஸ் கொடுத்தான்னு சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அவ்வளவு கம்மிக்காவது பார்த்தா அது பிரிட்ஜிட் ஏன் இந்த வேலையை பார்த்தேன், அது என்னன்னா நீ பட்ட கஷ்டத்துக்கு பலனை நம்ம திருப்பி கொடுத்தாகணும்ல, அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன் இவங்ககிட்ட நடந்த மொத்த விஷயத்தையும் சொல்லி இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியுன்ற பிளானே சொல்லிட்டோம். அதனால அவங்க தேவை தான் எல்லாருமே. அதுக்கப்புறம் அம்பு பயன்படுத்துறவங்க எல்லாருமே அதுல ஃபயரை பற்ற வச்சு அதுங்களை அட்டாக் பண்ண அதனால போன அடுத்த விஷயமே அதுங்க பசங்க உருவம் எங்க இருக்குன்னு தெரிய ஆரம்பிக்க. அதுக்கப்புறம் திரும்பி அட்டாக் பண்ண அதுங்களை மொத்தமாக அழிச்சு விட்றாங்க. அதுக்கப்புறம் விஜிடேவும் இதுதான் என்னோட கண்டுபிடிப்பேன், உன்னால முடிஞ்ச எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், என்னால என்னுடைய ஐடியாக்கு தோணுது எல்லாத்தையுமே நான் இதில் பண்றேன், அதனால முடிஞ்சளுக்கு கரெக்டாக சப்போர்ட் பண்ணேன். பிரஜிடே பத்தி கிராஸ் சொல்றான், ஒன்னு சொல்ல பண்ணி கொட்டி பண்ண அசட்டுது அப்பா வேற லெவலான ஒரு ஸ்பீச் கொடுத்தா தெரியுமா, இப்பதான் எனக்கு புரியுது, அதனால தான் நாங்கள் இந்த கிளம்பி வந்தோம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவும் ரெஃபில்ஜேஜும் அந்த இடத்துல நிறைய மான்சஸ் இருக்கு, அந்த பூத்தத்தை எல்லாமே போட்டு ஈஸியாக அழிச்சிட்டு இருக்காங்க. நம்ம மொத்தத்தையும் அழிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிடும் சொல்லிட்டு கிராஸ் சொல்ல. ஆமான்னு கொஞ்சம் அவங்க ஹாப்பியா இருக்கும் போது அந்த டைம் அந்த கேப்டனும் என்ன நினைச்சு முட்டாத நம்ம இந்த இடத்துல கத்திட்டு இருக்கீங்க,
இந்த நாளை நீங்க சிட்டிக்கு தான் மிகப்பெரிய தொல்லையை கொடுத்துட்டீங்க. நீங்க சொன்ன ஒரு மாசம் கூட இந்த இடத்துல இல்ல. என்னடா ஜோக் ஆட்டீங்களா? ரஃபில் ஜெமோ கமாண்டர் இப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்க எல்லாரும் அட்வென்ச்சர்ஸ் நமக்காக உதவி பண்ண வந்திருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்துங்க. நீங்க இந்த இடத்துக்கு வந்து பாக்கலான்றதுக்காக நாங்க அட்டாக் பண்ணலான்றது அவசியம் இல்ல. ஒருத்தர் போய் சொல்லலாம், ஆனா இங்க இருக்கிற எல்லாருமே போய் சொல்ல மாட்டாங்க. சரிப்பா, நீ மாந்தஸ் பேய் தானே சொன்னேன். அப்படிப்பட்ட மாந்தஸ் பேய் இருக்கிறதான எவிடன்ஸ் எங்க? அது காணுமே. அதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் என்னத்துக்கு நம்பியிருப்பேன். ஆனா ஊருக்குள்ளேயே போய் அட்டாக் பண்ணிட்டீங்க. நீங்க எதுவும் போய் கவனிக்கல. அது மேல ஒன்னும் நடக்கல. தேவையில்லாம நீங்க தான் கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. வெஜிடேவும் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு நம்ம இது இருந்ததுனால பார்த்து தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தனியா வராதுங்க, அது எப்பவுமே கூட்டமா தான் வரும். கிடையாது. அதுக்கப்புறம் அந்த கேப்டனும் சுயரூபன்ற என்னன்றது காமிச்சிட்டு இல்ல. இன்னைக்கு நீ ரொம்ப மோசமான ஆள்ற, உன்னை நம்பி இருக்க கூடாது அப்படின்னு இன்னமும் ரஃபில் ஜேவை பார்த்து உன்னோட பக்கம் கேவலமா பேசிட்டு இருக்கேன். ராஸ்டம் என்னடா லூசுத்தனமா பேசிட்டு இருக்க? நீ இந்த இடத்துல லேட்டா வந்துட்டு நான் தான் இல்லையா கம்மநாட்டி பையில உன்னி சேர்த்து தான் இந்த இடத்துல ஷியோன் காப்பாத்திட்டு இருக்கான். அதனால ஒழுங்கா புரிஞ்சு நடந்துக்கோ. என்னமோ திடீர்னு வந்துட்டு தேவையில்லாத கதையெல்லாம் பேசிட்டு இருக்கான். ஆமா, இந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு அட்வென்ச்சருமே கண்ணு கூட பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாரையும் அட்ரஸ் பண்ண முடியுமா? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. எல்லாருக்குமே இந்த இடத்துல என்ன நடந்துட்டு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்றதை ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. அப்படியா? அப்பனா நீங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து தான் ஜெயில அனுபவிக்க போறீங்க களி சாப்பிட்டுன்னு. அதனால இவங்களை வந்து கைது பண்ணுங்க சொல்லிட்டு அவனுடைய ஆர்மியை சேர்ந்தவங்களுக்கே வாழ கொடுக்க. ஆனா ரொம்பவும் தயங்குறானுங்க அவங்களும். ஏன்னா வந்துட்டு இவங்களை கைது பண்ண நம்ம மட்டும் தான் திரும்ப இந்த மாதிரியான பைத்தியக்கார வேலைக்கு நம்மள அனுப்ப மாட்டானுங்க அப்படின்னு ஹீரோவும் பார்த்துட்டே இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அது கேப்டனை எவனும் ஒருத்தன் மேல தூக்கி பிடிச்சிருக்கான். அடடா எனக்கு என்னாச்சு, யார் இந்த வேலையை பார்த்தது? அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா கற்பனையிலே ஒரு கை வந்ததுல வந்து அவனை அப்படி நசுக்கி கீழே போட ஹீரோனை பக்கம் பார்த்துட்டு அந்த ஆளு பார்த்தான். பார்க்கவே வெறித்தனமா இருக்கான், ஒரு டிமன் லாட் மாதிரி. நான் ஒரு வழி வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. நான் ஒரு வழி எஸ்கேப் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கேப்டனை அடிச்ச ஒரு டீமன் இந்த மாதிரி சொல்ல அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா இந்த எபிசோட் வெறித்தனமா இருக்கும். எல்லாமே என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறம் வரப்பட்ட எபிசோட் தாறுமாறு இருக்கிறது பண்ணால முடிஞ்சளவுக்கு மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ண முடியும் பாருங்க. சரி வாங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.